விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினீர். கல்லெறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில் ஆக்கினி தீர்க்காமல் ஆதரித்தீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினி தீர்க்காமல் ஆதரித்தீங்க. அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. அப்பா அப்பா உம்மகன் நான் உம்மகள் நான். அப்பா அப்பா உம்மகன் நான் உம்மகள் நான். என் கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா. உன் கண்ணின் மணிதானே அப்பா. ஒரு விசை ஆண்டவர் நீங்க தூரம் விலகி போன நாட்களை ஞாபகப்படுத்த சொல்கிறார். ஜஸ்ட் ரிமெம்பர், ஆண்டவரை மறுதளிச்ச நாட்கள், அவரை விட்டு தூரம் போன நாட்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத நாட்கள், ஒரு அந்த எல்லா நாட்களையும் ஞாபகப்படுத்த சொல்றார். ஒரு விசை அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. வலிச்சாலும் ஒரு விசை அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. நானும் என்னோட வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு கரத்தை நீங்க பாருங்களேன். ஒரு தேவனோட கரம் அந்த நேரத்துல வந்தது. உங்களை அந்த பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்தது. பாதாளத்துல மீட்டெடுத்தது. அது மட்டும் இல்ல, நீங்க கீழ்ப்படியாம இருக்கிற நேரத்துல ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டது. இந்த பக்கம், இந்த வழியில இந்த பக்கம்னு கேட்டது. அது எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி பாருங்க. no matter how dark your situation was, அந்த வெளிச்சம் உங்களை தேடி வந்ததுல, இயேசுவின் கரம் உங்களை தேடி வந்ததுல, செத்து போற நிலைமையிலும் ஏசப்பா வந்தாருல, ஏசப்பா வந்தாருல. உங்களோட வாழ்க்கை இப்படியே முடிச்சிடும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில ஏசப்பா வந்து உங்களை மீட்டெடுத்தார்ல. இன்னைக்கு திரும்ப ஏன் அந்த பழைய காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு. இஸ் ஆஸ்கிங் ஈச் ஒன் ஆஃப் யூ. எனக்கு தெரியாது, பட் உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தானே உன்னை மீட்டெடுத்தேன், திரும்ப அதை யோசிக்காத. நான் உனக்கு ஞாபகப்படுத்தலையே, என்னோட கரம் உன்னை வந்து மீட்டது, என்னோட சத்தம் உனக்கு
வழி காட்டியது, என்னோட வெளிச்சம் உனக்கு வழி காட்டியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இனிமே அந்த காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னை மறந்து போனேன், உன் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றேன், கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றேன். அப்பா என்னை விட்டு கொடுக்கலையே, அப்பா என்னை விட்டு கொடுக்கலையே, அப்பா என்னை விட்டு கொடுக்கலையே, அப்பா என்னை விட்டு கொடுக்கலையே, அப்பா என்னை விட்டு கொடுக்கலையே. உன் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா, உன் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, இன்னைக்கு we are taking a firm stand of Father Lord. ஆவியான தேவன் சொல்றது மாத்திரமே நாங்க கேட்போம் ஆண்டவரே. யாராச்சும் எங்களோட நன்மைக்கு சொன்னா அதை நாங்க நல்ல விதத்துல எடுத்துப்போமே தவிர ஆண்டவரே, நாங்க கில்ட்டுக்குள்ள போக மாட்டோம். பழைய காரியத்தை குறித்து ஆண்டவரே ராஜா நாங்க அதிலே விழுந்து கிடக்க மாட்டோம் ராஜா. Lord, we will believe if anybody comes and tells something to us, நீங்க எங்களுக்கு டைரக்ட் பண்றீங்கன்னு. ஒருவேளை யாராச்சும் ஜட்ஜ்மெண்டலா எங்க கிட்ட பேசினா அப்பா, we will not take it in a bad way Father Lord. ஆண்டவரே நாங்க நினைப்போம் எங்களை தேவன் மீட்டெடுத்தார், எங்களை தேவன் மன்னித்தார், கண்டிப்பாக இவங்க they will understand. ஒரு நாள் அதை பார்ப்பாங்கன்ற காரியத்தை மாத்திரமே நாங்க ஞாபகம் வச்சுப்போம். எங்களுக்குள்ள கோபம் கசப்பு எதுவும் வராது. நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ண மாட்டோம். because God, you're gonna battle for us Lord Jesus. அப்பா எங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்துனீங்களே, அதற்காக நன்றி. அந்த ஒரு பெண்ணை பார்த்து தேவன் சொன்னது இது மட்டும்தான், இனி பாவம் செய்யாதே இருன்னு மட்டும் தான் சொன்னாரு. இனிமே நம்ம பாவம் செய்யாம இருப்போமே, இனிமே நம்ம பாவம் செய்யாம இருப்போமே. பாவத்தை மேற்கொள்ற வல்லமே ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரே. பாவம் நம்ம பக்கம் வரும்போது அதை விட்டு நம்ம ஓடி அதை விட்டு ஓடி நம்ம விலகுவோம். ஏசப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படும்படிக்கு நம்ம நடந்து கொள்வோம். இப்பொழுது கூட ஒரு விஷயம் என் கூட சொல்லுங்களேன். ஏசப்பா நான் பாவிதான் ஏசப்பா, உண்மை நான் மறுதளிச்சுட்டேன், உங்களை விட்டு நான் விலகி போயிட்டேன். ஆமா, உங்களை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஏசப்பா. இப்பொழுது கூட இனிமே நான் அது எதையும் செய்ய மாட்டேன் அப்பா. எனக்கு அந்த பலனை தாங்க ஏசப்பா. நான் திரும்ப பாவத்துல விழாம இருக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா பாவத்துல விழ அநேகருக்கு ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நான் போய் சொல்லணும், இது வழி இல்லை அப்படி நான் சொல்லணும். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க என்ன வழி நடத்துங்க ஏசப்பா. உங்க ராஜ்யத்துக்கு என்ன எடுத்து பயன்படுத்துங்க. இனிமே நீங்க சொல்றது மாத்திரதான் என் செவிகள்ல கேட்கும். நான் வேற எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால நீ விடுதலை பெற்றார், நீ விடுதலை பெற்றார் ஏசப்பா. உன்னை வழி நடத்த போகிறார் அப்பா. நன்றி, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இருதயத்தின் பாரத்தை நீங்க டீல் பண்ணதுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய இருதயத்துல நீங்க உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. we thank you, we love you அப்பா. எங்களை விட்டு கொடுக்காத தேவனே உமக்கு நன்றி. we love you Father Lord. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். சோ இன்றைக்கு ஏசப்பா நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்கி இருக்காரு. இனிமே யாரா ஏதாவது சொன்னா கூட டேக் இட் இன் அ வெரி ரைட் வே, டேக் இட் இன் அ பொலைட் வே. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். சில நேரத்துல நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அவங்களே ஹர்ட் பண்ணிடுவோம், அது எல்லாமே வேணாம். டேக் இட் இன் த ரைட் வே அண்ட் ஒன் டே God will change everything for the good. Okay.